வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஜென்ரலாக ஒரு ரிலேயை பற்றி நடத்தினோம். ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ, இது ரெண்டாவது வீடியோ. இப்போ சர்க்யூட் கையில் எடுத்துக்கலாம். இந்த சர்க்யூட் பார்த்துருப்பீங்க. இதுதான் கம்பைன்ட் ரிலே. 3 ரிலே இருக்குது. அப்படின்னா எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு காயில் இருக்குது. இந்த காயில் மேலே இந்த இடத்துல ஒரே காயில் தான். அந்த காயிலிருந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி கான்டாக்ட் இருக்குது. இந்த மாதிரி இருக்கு. இது போல் த்ரோ. ஓகே, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த கான்டாக்ட் பின்னெல்லாம் உங்களுக்கு வந்து கீழே வந்து இறங்கிடுது. இங்கே வந்துடுது பாருங்கள், இப்படி வந்துடுது. இதுதான் மெயின். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கம்பைன் ரிலே சொன்னேன் இல்லையா, அந்த ரிலே. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு காயிலாக போடுறதுக்கு பதிலாக ஒரே காயில் ப்ளஸ் கான்டாக்ட் இப்படி இருக்கும். ஓகேவா? எதுக்காக இது எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நாளைக்கு ஃபியூச்சரில் ஒருவேளை இந்த கம்பைன் ரிலே மார்க்கெட்டில் கிடைக்கல அப்படின்னா அதே மாதிரி யூபிஎஸ்னுடைய ஏதாவது பழைய போர்டிலேருந்து நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். அது கேர்ஃபுல்லாக ஐசோலேட் பண்ணணும். அது நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ண தெரியணும். இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த போர்டுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். இல்லை அதிரடியாக எதாவது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நம்மகிட்ட ஒரு 3 ரிலே எடுத்துகிட்டு 3 12 ரிலே எடுத்துகிட்டு சர்க்யூட்டில் இருக்கிற மாதிரியோ பேரலாவோ சீரீஸாவோ யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை ஒர்க் பண்ண வைக்கலாம். அதுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்கோம் இப்போ பாருங்கள். இதில் என்ன இருக்குது, உங்களுக்கு இந்த காயில் இருக்குது. இது ப்ளஸ் மைனஸ் ஒரு 12 வோல்ட் கொடுத்தா இந்த காயில் எனர்ஜைஸ் ஆகிரும். அதான் ஆக்டிவேட் ஆகிரும். ஆக்டிவேட் ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் இந்த 3 ரிலேவும் அட் அ டைமில் ஆன் ஆகுது. ஆக்சுவலாக இந்த இடத்துல இருந்துச்சு, அது வந்து கீழ் நோக்கி இப்படி தள்ளி வந்திருக்கு. இது புரியுதா? ஃபஸ்ட்டு சந்தேகம் வந்து அதுதான் ப்ராஜெக்ட் பண்ண சொன்னேன். ப்ராஜெக்ட் பண்ணும்போது நிறைய உங்களுக்கு டவுட்லாம் கிளியர் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. தியரிட்டிக்கலாக படிக்கிறது வேறு, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்குறது வேறு. அதுக்கு தான் உங்களுக்கு கிளாப் சுவிட்ச் கொடுத்துருந்தேன். ஒரு கிளாப் சுவிட்சில் ஒரு 60 வாட்ஸ் பல்ப் பெரிய வச்சு காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் லோடு. அந்த எலக்ட்ரிக்கல் லோடை கொடுத்ததுக்கப்புறம் அதில் 3 ரிலே வச்சு 3 லோடை டிஃப்ரெண்ட்டாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு கை தட்டினா ஒரு ஃபேன், ஒரு லைட்டு, இல்லை ஒரு இன்னொரு டிவைஸ், இதெல்லாம் ஆன் ஆகுதா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு இந்த மாதிரி ஒரு யூபிஎஸ் இன்வெர்ட்டர் சர்வீஸ் பண்ணும்பொழுது நமக்கு ரொம்ப எளிமையாக ஈஸியாக இருக்கும். யாராலையும் ரெடி பண்ண முடியலன்னா கூட நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, சரி. இப்போ இதுதான் ஃபண்டமெண்டல். சரி, இந்த சர்க்யூட்டில் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த சர்க்யூட்டில் கான்டாக்ட் எப்படி இருக்குன்னா பாருங்கள். இதெல்லாம் போல்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் போல் தான். சர்க்யூட்டில் சில நேரத்தில் சில தவறெல்லாம் இருக்கும் பிரிண்டட் சர்க்யூட்டில். அது அட்டன் பண்ணும்போது தான் ஒருத்தருக்கு தெரியும் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். பாருங்கள், இதெல்லாம் வந்து போல். போல் எப்போயும் காமனாக நிலையாக நிற்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வே தான் நகரும். பாருங்கள், இது ஒரு பொசிஷன், இது ஒரு பொசிஷன். பாருங்கள், இதில் பாருங்கள், இது ஒரு பொசிஷன். இப்போ புரியுதா? இது 2 த்ரோ. இது ஒரு த்ரோ, இது ஒரு த்ரோ. கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும், இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அந்த பர்பஸுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போது இது வந்து போல். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் மெயின். முதல்ல இந்த போலை கண்டுபிடிச்சிட்டா மீதி வேலாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ என்னென்னா இதான் வந்து பேசிக்காக இதுக்குரிய சர்க்யூட்ஸு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று, அதாவது இந்த போலில் வந்து ஒரு 5 வோல்ட் கொடுக்குறோன்னு வைங்களேன். இங்கேருந்து நம்ம நேராக இந்த போலுக்கு 5 வோல்ட், இந்த போலுக்கு ஒரு 5 வோல்ட் கொடுத்துறோன்னு வைங்களேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த 12 வோல்ட் கொடுத்தோம்னா இந்த இடத்துல 5 வோல்ட் வந்துடும். வந்துச்சுன்னா 3 ரிலே வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஓகே, இது ஒரு ஜென்ரல் ஐடியாவுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ சர்க்யூட்டை பாருங்களேன். நம்ம ஒரு யூபிஎஸ் எடுத்துக்கோமே. அந்த யூபிஎஸ்சில் என்ன சொல்லியிருக்கோம்? ஃபஸ்ட்டு இது ஒரு யூபிஎஸ். இந்த யூபிஎஸ்சில் வந்து ஒரு இண்டிகேட்டர் இருக்கும், ஒரு மெயின்ஸ் கார்டு ஒன்று இருக்கும், 3 பின் இருக்கணும், கம்பல்சரி இருக்கணும். ஒன்று வந்து கிரவுண்டு, இதோட ஃபேஸ், இது வந்து நியூட்ரல், இதான் ப்ளக்கு, இது வந்து பவர் கார்டு.
இந்த பவர் கார்டு இன்சர்ட் பண்ணணும். இண்டிகேட்டர் லைட் எரியும். இந்த யூபிஎஸ்னுடைய அவுட்புட்டில் இந்த மாதிரி இருக்கும், 3 போல்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒன்று வந்து கிரவுண்ட் அல்லது எர்த்து, இது ஃபேஸ், இது வந்து நியூட்ரல். ஓகேவா? ஃபேஸ் நியூட்ரல் கூட ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம அது மாதிரி கூட வரலாம், தப்பு இல்லை. ஓகே, இப்போது ஒரு பவர் கார்டை இன்சர்ட் பண்ணணுன்னா நமக்கு இந்த ஏசி சாக்கெட்டில் 230 வோல்ட் வரணும். அதாவது இங்கே 230 வோல்ட் இருந்தால் அதே வோல்ட்டு இந்த இடத்துல அவுட்புட்டில் வெளியே வரணும். ஃபஸ்ட்டு ஒன்று. இந்த அவுட்புட் வோல்ட் வெளியே வரலைன்னா அது ஒரு கம்ப்ளைண்ட். இப்போ கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இதில் வோல்ட் வரணும், 230 வோல்ட் அல்லது எனி வோல்ட். அதாவது 230க்கு மேலே 240 250 வரணும். அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு பேட்டரி ஆப்ரேட் ஆகி வெளியே வரும் ஒன்று. அப்போ ப்ளக்கை குத்தினோடனே சாக்கெட்டில் அவுட்புட்டில் வோல்ட் வரணும். அட் த சேம் டைம் இங்கே என்ன நடக்கணும், இதுக்குள்ளே ஒரு பேட்டரி இருக்கும். இதுக்குள்ளே ஒரு பேட்டரி இருக்கும். இந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஏறணும். பேட்டரி சார்ஜ் ஏறணும், அவுட்புட் வோல்ட் வெளியே வரணும். ஒரு இண்டிகேட்டர் லைட் எரியணும். புரியுங்களா? நான் அதை சொல்ல வரதை பாருங்கள். ஒன்று வந்து இண்டிகேட்டர், இது வந்து 2 பேட்டரி, 3 வந்து அவுட்புட். இந்த 3 வரணும் எந்த யூபிஎஸ்ஸாக இருந்தாலும். நீ சிம்பிளாக ஒரு பண்ணுங்களேன், ரொம்ப ஈஸி சர்க்யூட்டு. எல்லாத்துக்கும் தடுக்கு டயக்ராம் வந்துருச்சு, ஸ்கிமேட்டிக் டயக்ராம் எல்லாத்துலையும் இருக்குது. எந்த யூபிஎஸ்ஸாக இருந்தாலும் அட்டன் பண்ணுங்க. லூமினன்ஸோ மைக்ரோடெக்கோ, இனி இம்போர்ட்டட் எல்லாம் வந்திருக்கு, நிறையா வந்திருக்கு. நிறைய செட்டு மார்க்கெட்டில் வரும். இந்த யூபிஎஸ் இன்வெர்ட்டர் அட்டன் பண்ணுறதுக்கு மெக்கானிக் யாருமே இல்லை. ஏன்னா இதை பற்றி புரிதலே அவங்களுக்கு இருக்காது. இப்போ டிவினா படம் வருது, ஆடியோ வருது, இப்படின்லாம் போய் பார்ப்பாங்க. இது வந்து கொஞ்சம் சைலண்டாக இருக்கும். அவுட்புட் வோல்ட்டை செக் பண்ணி செய்ய வேண்டியது அருமையான ஒர்க்கு. நம்ம அட்டன் பண்ணுறப்ப நிறைய செட்டு நம்மகிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்துச்சுன்னா க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இதில் நிறைய ஒரு ஏர்னிங் வரக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குது. ஏன்னா இப்போ நான் 200 வாட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பிட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் முழுமையாக ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராமை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் தான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன். பொதுவாக யூபிஎஸ் இன்வெர்ட்டர் ஜென்ரலாக எதாக இருந்தாலும் சிம்பிளாக இதில் என்ன பண்ணலாம், இந்த ஏசி மெயின்ஸ் கார்டை பவர் கார்டை இன்சர்ட் பண்ணிட்டா இந்த அவுட்புட்டில் 230 வோல்ட் வரணும், இண்டிகேட் லைட் எரியணும், பேட்டரி சார்ஜ் ஏறணும். இந்த 3ஐயும் எப்படி செக் பண்ணுறது, மல்டிமீட்டரில் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ ப்ளக்கை அதுலேருந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா இதில் அவுட்புட் வோல்ட் வந்துச்சுன்னா இன்வெர்ட்டர் ஓகே. இதில் இண்டிகேட் லைட் எரிஞ்சிச்சு இல்லையா, அந்த இண்டிகேட்டர் லைட் வந்து முதல்ல ரெட் கலர் எரியுதுன்னு வைங்களேன். முதல்ல ரெட் கலர் எரியுது அப்படின்னா இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணும்போது பெரும்பாலான இன்வெர்ட்டரில் அது க்ரீன் இண்டிகேட்டர் எரியும். இல்லையா கம்பைன் எல்இடியாக இண்டிகேட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு எல்இடி ரெட் கலர் எரியும். அவுட்புட் வோல்ட் வரும் பொழுது கரண்ட் இல்லாத போது இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணும் பொழுது இந்த ரெட் இண்டிகேட்டர் க்ரீன் எல்இடியாக கன்வெர்ட் ஆகிரும். கம்பைன் எல்இடியாக இருந்துச்சுன்னா. ஏற்கனவே கம்பைன் எல்இடி பற்றி நடத்திருக்கேன். டியூப் சேனல்லையும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் டீட்டெயில்ஸு, நீங்கள் அதுவே பார்த்துக்கலாம் தேவைப்பட்டா. ஓகே, இது ஜென்ரல் ஒப்பீனியன். பார்ட்டி கஸ்டமர் கொடுப்பாரு, நம்ம அதை உடனே அட்டன் பண்ணி பார்க்கணும், அது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும். டெட்டுன்னு இருந்துச்சுன்னா அதனுடைய ப்ராசஸே வேறு. தட் மீன்ஸ் இந்த ரெட் இண்டிகேட்டரே எரியலைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குண்டான ப்ராசஸ் வேறு. ஓகேவா? எல்லாத்துக்கு மேலே நாம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பொதுவாக வந்து இந்த யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் என்ன கொடுத்துருக்கு, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்ன டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கும், உங்களுக்கு சார்ஜிங் டிரான்ஸ்ஃபார்மர் கம் இன்வெர்ட்டர் ரெண்டுமே இருக்கும். சார்ஜிங் சர்க்யூட்டுக்கும் அதே டிரான்ஸ்ஃபார்மர் தான், இன்வெர்ட் பண்ணுறதுக்கும் அதே டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நவடேஸ் வருதில் ரிலே டிரைவுக்கும் அதே டிரான்ஸ்ஃபார்மர்லேயே டேப்பிங் எடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் மனசில் வச்சுங்க, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க. வச்சுக்கிட்டே நீங்கள் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி. ஓகேவா? அப்போது எதுக்காக இந்த பர்பஸ் சொல்கிறோம், இந்த இன்ஃபார்மேஷனே போதும் நீங்கள் உடனே அது என்ன ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறது. பதற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சர்க்யூட்டை பக்காவாக ட்ரேஸ் பண்ணணும், அது ஒன்று தான், வேற இல்லை. அதுக்கு தான் நிறைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்குது, நிறைய ஸ்கிமேட்டிக் பார்க்க முடியும். அதுக்கு தான் ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் 2 சாம்பிள் கொடுத்துட்டு அதை இன்ச் பை இன்ச்சாக உள்ளே பார்த்துட்ருக்கோம் முதல்ல. ஓகேவா? முதல்ல இது நல்லா ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபால்ட் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சரி. அடுத்து என்ன சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி ரிலே கான்டெக்ட், இந்த மாதிரி 9 பின் இருக்குது. இந்த 9 பின்னும் படத்தில் இருக்க மாதிரியே இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, வித்தியாசமாலாம் இருக்கலாம். வித்தியாசமாக எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த ரிலேவே இப்படி இருக்கும். இது 2 தான் கான்டாக்ட் பாயிண்ட்டு. அதான் இதான் வந்து காயில், மீதியெல்லாம் கான்டாக்ட் பாயிண்ட்டு. இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ரிலே பாயிண்டில் இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் படத்தில் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. எப்படி இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை.
ஏன்னா ரிலேக்கு மேலே ஒரு சர்க்யூட் டயக்ராம் சில சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. சரி அதுவுமே இல்லை, யாராவது சுரண்டிட்டாங்க வோல்ட்டில் சொன்னால் எதை பற்றி கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. ஓகேவா? நம்மகிட்ட மல்டிமீட்டர் இருந்தாவே எது காயில் எது சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறத ஒரு 9 வோல்ட் பேட்டரி வச்சுட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சரி, இந்த மாடல் படத்தில் இது மாதிரி இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்கோம், இந்த போல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதாவது இது ஒரு கனெக்ஷன் இப்படி இருக்குன்னா அடுத்த சேஞ்சிங் இப்படி இருக்குது அப்படின்னு அர்த்தம். உதாரணமாக ரிலே ஒர்க் பண்ணும்போது இந்த கண்டிஷன் அப்படின்னா ரிலே ஒர்க் பண்ணாத போது இந்த கண்டிஷன். இந்த கண்டிஷனை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சர்க்யூட்டுக்குள்ளே உள்ளே போக முடியும். அதர்வைஸ் சர்க்யூட்டுக்குள்ளே போகவே முடியாது. இப்போ உதாரணமாக ஒரு சர்க்யூட் யூபிஎஸ் சர்க்யூட்னா எப்படி சொல்லலாம், ஒரு சார்ஜிங் சர்க்யூட் இருக்கும், ரிலே டிரைவர் இருக்கும் இல்லையா. சார்ஜிங் சர்க்யூட் இல்லாமல் உங்களுக்கு எப்படி இருக்கும், சுவிட்சிங் டிவைஸ் இருக்கும் சொல்லியிருக்கோம் இல்லையா. இதை ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆசிலேட்டர் ஒன்று இருக்கும். ஆசிலேட்டர் ஏதாவது ஒரு வகையில் இருக்கலாம், டிரான்சிட் வெர்ஷனாக இருக்கலாம், ஐசி வெர்ஷனாக இருக்கலாம், இவ்வளோ சொல்லலாம். அதெல்லாம் முக்கியம் இல்லை, அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். பிரச்சனை என்னென்னா இந்த ரிலே தான். இந்த ரிலேயில் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னாவே நீங்கள் எந்த சர்க்யூட் ரெடி பண்ணிடலாம். அது ஐஜிபிடியாக இருந்தாலும் சரி, மாஸ்பெட்டாக இருந்தாலும் சரி, யூபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, இன்வெர்ட்டராக இருந்தாலும் சரி, ஓகேவா, பக்காவாக அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சர்க்யூட்டுக்குள்ளே எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நான் பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்த்துக்குங்க.